நான் என்ன நினைச்சாலும் அதை இந்த ஈர்ப்பு விதி எனக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொய்யா அப்படிங்கிற கேள்வி ஒன்று வரும். சிலருக்கு இந்த ஜாதகத்து மேலே ரொம்பவே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இந்த ஈர்ப்பு விதியை பற்றி கேள்விப்படும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் அப்படிங்கிற ஒன்று வரும். ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட ஜாதகத்தில் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நான் ஆசைப்பட்ட விஷயத்தை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா என்னோட நேரம் சரியில்லைன்னு ஜாதகம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணேன்னா அது எப்படி சரியாக அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். ஜாதகத்தில் சொன்ன மாதிரி எத்தனையோ விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி என்னால் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒன்று. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இந்த கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த குழந்தைக்கு ஜாதகம் அப்படிங்கிற ஒன்று எழுதப்படுது. ஸோ இப்போது நம்மளுடைய நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த கிரகங்களின் அடிப்படையாக எழுதப்பட்ட அந்த ஜாதகத்தை வச்சு இப்போ நமக்கு எப்படி டைம் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இந்த சிலபஸ் உருவாக்கப்பட்டு பல்லாயிரம் வருடங்கள் ஆகுது. ஸோ ஒரு விஷயம் பல நூறு வருடங்களாக பல்லாயிரம் வருடங்களாக பல பேருடைய கைகள் மாறி மாறி வரும்போது அதனுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தை 100% நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு எதிராக நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் ஒரு சில ஜோசியர்கள் கிட்ட நான் கேட்டிருக்கேன். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இதை நீங்கள் 100% அப்படியே நம்பி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 50% இந்த ஜாதகத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மீதி 50% உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வீடு வாங்கிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது நிலம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வீடு வாகனம் வாங்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ இங்கே யார் ஒருத்தருக்கு அது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சியும் இருக்குதோ அவங்களால தான் அது வாங்க முடியும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் மட்டும்தான், ஒருவேளை நம்ம ஜாதகத்தில் அது வாங்குறதுக்கான யோகம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாலுமே அதை நம்மளால் வாங்க முடியும். அதை வாங்கக்கூடிய அந்த சிந்தனை கொஞ்சம் கூட நமக்கு இல்லாமல், அதுக்கான எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை அது வாங்குறதுக்கான யோகம் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டம் வந்ததாக அது காட்டினாலும் நம்மளால் அது வாங்க முடியாது. ஒரு சிலர் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஓரளவு வேலை வாய்ப்பு அமையும், ஓரளவு நீ பணம் சம்பாதிப்ப, ஓரளவு இருக்கும், ஒரு சின்ன திருப்தியான வாழ்க்கை வாழ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுவ, உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான நபர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உனக்கு கல்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ ரொம்ப நல்லா படிப்ப, உனக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா அமையும், தொழில் முன்னேற்றம் பெரிய அளவில் இருக்கும், நீ மிகப்பெரிய அளவில் பணக்காரனாக வருவ அப்படின்னலாம் பில்டப் பண்ணுவாங்க. பட் என்னென்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க ரொம்பவே சிரமத்தில் இருக்கக்கூடிய நபராக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். பொருத்தம் நல்லா இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணல, நல்லா வாழ்வாங்க அப்படின்னால சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டிவோர்ஸ்னு போய் நிற்பாங்க. இந்த மாதிரி நிறையவே இந்த ஜாதக ரீதியாக சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க சொல்கிறது உண்மைக்கு மாறாக நடக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது நடக்காமல் கூட இருக்கலாம். அதுவே நல்லா இல்லை, இது மோசமான சூழ்நிலைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னோக்கி போக முடியாமல் போகலாம். இங்கே நிறைய ரிலீஜியனில் ஜாதகம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் மெஜாரிட்டி ஜாதகம் இல்லாத நபர்கள் தான். ஜாதகம் பார்த்து முடிவெடுக்கிறவங்கள வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டாங்க, ஜாதகம் பார்க்காதவங்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒன்றே கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஓரளவாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே அவசியம். இப்போ கர்மா அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தினால ஒரு செயல் ஒன்று உருவாகும், அந்த செயல் ஒரு விளைவை உருவாக்கும்.
இப்போ இந்த விளைவு என்ன ஆகுன்னா அதுவே ஒரு காரணமாக மாறி அது வந்து ஒரு செயலை வந்து உருவாக்கும். இப்போ அந்த செயல் மூலமாக திரும்பவும் ஒரு விளைவு உருவாகும். அந்த விளைவே காரணமாக மாறி திரும்பவும் அது மூலமாக ஒரு செயல் உருவாகும். அந்த செயல் மறுபடியும் வந்து ஒரு விளைவு வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி விளைவு காரணம் செயல்னு இது மாறி மாறி வந்து ஒரு சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம கர்மா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த கர்மாவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து என்னையே நினச்சிக்கிட்டு என்னை வந்து முழுசாக சரணடைஞ்சிரு, நான் வந்து உன்னுடைய கர்மாவை போக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பாவங்களை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா உனக்கான கர்மாவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். இப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட கர்மாவை உருவாக்குனது நீ தான், ஸோ அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மூணில் எது சரி அப்படிங்கிறத வந்து உங்களோட முடிவுக்கே நான் விட்டுறேன். நீங்கள் இந்த ஜாதகத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜாதகத்தை ஆட்டோ பைலட் மோடு மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை மேனுவல் மோடு மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகம் வந்து நீங்கள் எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் வாழ்க்கை வந்து ஆட்டோ பைலட் மோடில் உங்களை எப்படி நகர்த்தி கொண்டு போகுதோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போகிறது ஜாதகம். அதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய விழிப்புணர்வு மூலமாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணி அதுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கான்சியஸ்க்கு நீங்கள் எந்த வழியில் போகணும் அப்படின்னு அதுக்கு நீங்கள் வழிகாட்டி அதை நோக்கி நீங்கள் கொண்டு போகிறதும் அது ஈர்க்கிறதும் வந்து இங்கே வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மேனுவல் மோடில் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி அதை அடையிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கான நேரம் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமாக நம்பி இந்த யூனிவர்ஸை நம்பி சின்சியராக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களால் வந்து நிறைய விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்ன மாதிரி. ஸோ கடவுளாலேயே ஒரு விஷயம் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி செய்யும்போது உங்களால் அதை வந்து அடைய முடியும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம அப்படி தான் பார்க்கணும். இங்கே ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய நேரம் மோசமாக இருக்குது, உங்களால் வந்து இந்தளவுக்கு வாழ்க்கை வாழ முடியாதா, அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜாதகத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து விழிப்புணர்வோடு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை செயல்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ பைலட் மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் மாற்றுறீங்க. ஜாதகத்தில் கிரகங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் எத்தனையோ பேர் தினராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், குரு பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள்னு எத்தனையோ பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து இந்த மாதத்தில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கான முயற்சியும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை தொடங்கலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ராசிக்கு வந்து எப்படி இருக்குது, நமக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துல அப்படின்னு சொல்லி நீங்கள் மாத ராசி பலன் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓரளவு சுமாரான மாதம் தான். இந்த மாதிரி குரு இந்த மாதிரி இருக்குது, ராகு எது இப்படி இருக்குது, செவ்வாய் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாக வந்து ஓரளவு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து கைகூடும். பெரும்பாலும் வந்து ஒரு தடையான மாதமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயத்தை செய்யாமலே விட்டுருவீங்க. சரி நம்ம அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போடுவீங்க. அடுத்த மாதம் வந்து மோசமாகவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதகமான மாதமாக இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா திரும்பவும் அதை நீங்கள் தள்ளி போடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ராசி பலனும் பார்க்க போகிறது கிடையாது. அப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு அந்த விஷயத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பாதி மாதம் அப்படிங்கிறது போயிருந்திருக்கும். அதுவே நீங்கள் வந்து குரு பயிற்சி பலன் பார்க்குறீங்க, இல்லை புத்தாண்டு பலன் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பல மாதங்கள் வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதில் வந்து நெகட்டிவாக அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை குரு வந்து மோசமாக இருக்குது, அடுத்த 2.5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் விட்டுருவீங்க. ஸோ ஏதாவது மோசமாக நடந்தால் கூட நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த சூழ்நிலையை திரும்பவும் டைம் இப்போ உண்மையாகவே சரியில்லை,
சரியில்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை நீங்கள் உறுதி செய்வீங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகளை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவே இது எதையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இந்த ஈர்ப்பு விதியை நம்புறீங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்ததும் முதல் அரை மணி நேரத்தில் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ரொம்ப சின்சியராக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த நாள் முழுக்க அதனுடைய தாக்கம், அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தொடர்ந்து இருக்கும்போது உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய இலக்குகளை அடைய தேவையான அளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுடைய இலக்கு உங்களை நோக்கி வரதுக்கு தேவையான ஒரு விஷயமா வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு எந்த விஷயம் காரணமாக இருந்தது அப்படின்னா, தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்குள்ள நுழைய விடாமல் தடுத்தது தான் இங்கே முக்கியமான காரணம். உங்களோட ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்குதோ இல்லை கெட்ட நேரம் இருக்குதோ, அது எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு தேவையானது இப்போவே வேணும் அப்படின்னு நம்புங்க. அது இப்போவே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அதை உணர்வு பூர்வமாக நம்புங்க. இங்கே யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும், யாரோட சூழ்நிலை வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான அந்த மனநிலையில மட்டுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மட்டும் குறியா இருங்க. உங்களை சுத்தி எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது எதையுமே உங்க வாழ்க்கையில உள்ள நுழைய விடாதீங்க. இந்த ஜாதகத்தை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய லைஃப் பத்தி சொன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அது. அதை வந்து நான் ஷேர் பண்ண உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து லீவில் சொந்த ஊருக்காக போயிருந்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், எங்கேயாவது வெளியே போயிருந்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லைங்க அப்படின்னு சொன்னார். அம்மா வந்து ஜாதகம் பார்க்கலான்னு கூப்பிட்டுருந்தாங்க, ஸோ அதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஜோசியர் வந்து இப்போது எனக்கு வந்து 7.5 நடக்குது அப்படின்னு வந்து சொன்னார். இந்த 7.5 நடக்கிறதுனால வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து போங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதோட வந்து மேரேஜ் இன்னுமே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது தாண்டி போயிருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் 7.5 நடக்கிறதுனால உங்களுக்கு மேரேஜ் இன்னும் தள்ளி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல பொண்ணா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து கடன் வந்து அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தில் நிறைய சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் கோபத்தால் நிறைய சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது, தொழில் வந்து வேலை வந்து அதில் கூட சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால நெகட்டிவாக நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் அவர் கேட்டு வந்து அந்த ஜோசியருக்கு சரியாக ஜாதகம் பார்க்க தெரியலையாட்டிருக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ அது வேறு மாதிரி ஒரு வார்த்தையில் சொன்னார். நான் வந்து ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க சிலருக்கு வந்து 7.5 நடக்கும்போது தான் நிறைய நல்லது வந்து நடக்கும், இவர் வந்து முழுசாக எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறாரு, ஆனால் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். யாருங்க உங்களுக்கு இதை சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட அம்மா சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து இவர் நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். பட் இவர் வந்து அதை முழுசாக நம்பியிருக்காரு. 7.5 நடக்கும்போது எப்பவுமே வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக நடக்காது, நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். இவர் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாகவே சொல்கிறாரு, இவருக்கு வந்து சரியாக பார்க்க தெரியலையாட்டிருக்கு, நமக்கு நிறைய நல்லது அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய மனநிலையை அவர் ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்தார். இப்போ அவர் வந்து அந்த 7.5 ஆரம்பித்த அந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணாருன்னா, அவருடைய PhD வந்து கம்ப்ளீட் பண்ணார். 2வது வருஷத்தில் அவர் மேரேஜ் முடித்தார். 3வது வருஷத்தில் குழந்தை பிறந்தது. 4வது வருஷம் விட்டு 5வது வருஷத்தில் அவர் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டினார். அவர்கிட்ட 40 lakhs வந்து சேவிங்ஸ் இருந்தது. அதை வச்சு அவர் ஒரு வீடு ஒன்று கட்டினார். ஸோ அவரோட லைஃப்பில் அடுத்தடுத்து பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. அவரோட லைஃப்பில் தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல விஷயங்களாக நடந்திருக்கு. பட் அவர் அங்கே ஜாதகத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, 7.5 நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் வந்து முழுசாக வந்து பாசிட்டிவான விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு அவர் நம்பினதுனால அவருக்கு நிறையவே பாசிட்டிவான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரோ, அடுத்து என்ன நடக்கணும்னு உறுதியா இருந்தாரோ, அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட வாழ்க்கையில வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்க இந்த ஜாதகத்தையும் ஈர்ப்பு விதியும் வந்து ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்க ஜாதகத்துல எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க விழிப்புணர்வோட அந்த மேனுவல் மோட்ல வந்து நீங்க மாறி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களால நீங்க நினைச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக நீங்க ரொம்ப சிரமம்
பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக காலையில் எழுந்ததும் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனோடு இருக்கும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாசிட்டிவான நபர்களாக இருப்பாங்க. நீங்களே ரொம்ப பாசிட்டிவான நபராக இருப்பீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குற விதமே மாறி இருக்கும். உங்களுடைய வேலையாகட்டும், தொழிலாகட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் வெளியே தெரியறதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை முழுசாக நம்புறீங்க, இந்த யூனிவர்ஸை முழுசாக நம்புறீங்க அப்படின்னா ஐ பிலீவ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல அதை சொல்லுங்க. இந்த மாதிரி சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் SS பாலா. நன்றி.